எனது உயிர் தமிழ்நாட்டு மக்களே, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விட ஆயிரம் மடங்கு ஆபத்தானவர்கள். இந்த இலவசமும் ஓட்டுக்கு காசும் தரும் இந்த திராவிட அரசியல்வாதிகள். சிந்தித்து வாக்களியுங்கள். நாங்கள் எல்லையில் உயிர் கொடுத்து நாட்டை தாக்கும் எதிரிகள் மற்றும் பயங்கரவாதிகளிடம் இருந்து உங்களை காக்கிறோம். நீங்கள் இந்த திராவிட பயங்கரவாத அரசியல்வாதிகளிடம் இருந்து உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் காத்துக் கொள்ளுங்கள். 60 ஆண்டு காலம் திராவிடம் வெற்றி பெற்றது. நீங்கள் தோற்றது போதும் மக்களே. இனி நாம் வெற்றி பெறுவோம். நாம் தமிழராய் இலவசமும் ஓட்டுக்கு பணமும் தராத நல்ல கட்சிக்கு வாக்களிப்போம். தமிழை காக்கும், தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காக்கும் நல்ல உயர்கல்வி, உயர் மருத்துவம், நல்ல தூய குடிநீர், நல்ல உணவு, நல்ல வாழ்க்கையை தரும் விவசாயியை போற்றும் நல்ல கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாமும் வெற்றி பெறுவோம். ஒன்று மட்டும் இறுதியாக கூறுகிறேன். நாம் இந்த உலகத்தில் 2 பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, வெயிலிலும் குளிரிலும் மழையிலும் பனியிலும் நமக்காக, நம் குடும்பத்தினருக்காக, நமது நாட்டுக்காக எல்லையில் நிற்கிறானே ராணுவ வீரன், அவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தது, நமக்கு 3 வேளை நமக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு நன்றி சொல்ல வேண்டும். விவசாயியை வரும் 23ஆம் தேதி அன்று விவசாயியை தொட்டு ஒவ்வொருவரும் உங்கள் நன்றியை தெரிவிங்கள். புதிய புரட்சி செய்க. தமிழ் தாய் வாழ்க. பாரத தாய் வளர்க.